தேவர் என்றும் மூன்றாவது ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையானவனுக்கு வெற்று பெருமாள் தேவர் என்றும் நான்காவது ஒரு குழந்தையானது பிறக்கிறது. சுப்புசாமி தேவர் என்றும் ஐந்தாவது குழந்தைக்கு சக்கரலிங்க தேவர் என்றுமே இந்த 5 குழந்தைகளை மார்போடு மார்படைத்து மதிமுகத்திலே முத்தமிட்டு குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? ஐயமோரே வயதிலே விளையாடுவான் விளையாடுவான் அறியாத கல்வியை கற்க வேண்டும் அல்லவா? அதனால் அழகுடனே கல்விகளை கற்பதற்காக வேண்டி பாடசாலை அமைத்தார். அப்படி பாடசாலைக்கு சென்று பாலகன் படித்து வருகின்ற வேளையிலே இந்த 5 பேர் குழந்தையாக இருக்கிறார்களே, அப்படி 5 பேர்களும் வருடங்கள் ஓடின. அப்படி வருட காலங்கள் ஓடிய பின் இந்த 5 வீரர்களுமாக வளர்ந்து நிற்கிறார்கள். 5 குழந்தையாக இருந்தவர்கள் அப்படி இளவட்டமாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி 5 பேர்களுமே அழகுடனே மகாபாரதத்தில் வருகின்ற பஞ்ச பாண்டவர்கள் 5 போல வாழ்ந்து வருகிறார்கள். அண்ணன் சொல்லை தம்பி கேட்டு, தம்பி சொல்லை அண்ணன் கேட்டு ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த 5 பேர்களுமே ஒரு மனிதனுடைய கையில் 5 விரல்கள் எப்படி இருக்கிறதோ அதை போல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா இல்லையா? இப்படி 5 பேருமே ஒன்று கூடி வாழ்ந்து வருகின்ற வேளையிலே மூத்தவர் கொஞ்சம் மூர்க்கமானவர். அவரை பார்க்கின்ற வேலையே அப்படி முறுக்கு மீச அப்படி முண்டாசி கட்டி வந்தார் என்று சொன்னால் கையெடுத்து வணங்காதவர்கள் கூட கையெடுத்து வணங்குவார்களாம். கண்டிப்பா அவரை பார்க்கும் போது அப்படி ஒரு அங்கமாரமாக இருக்கும். 6 அடி உயரத்திலே ஒய்யாரமான மார்பும் அப்படி விஸ்தாரமான தோல் உரிமையோடு அல்லவா இருக்கிறார். அவரை பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து வணங்காதவர்கள் கையெடுத்து வணங்கும் வண்ணத்திலே இருந்தாரே இந்த சுடலிமுத்து தேவரானவர். அப்பேற்பட்ட மகானாக இருக்கின்ற வேளையிலே தாய் தந்தையர்கள் பார்க்கிறார்கள். ஐயா, நம் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. அதனால் நம் பிள்ளைகளுக்கு அழகுடனே திருமணமானது மூட்ட வேண்டுமே. ஆமா, மூத்தவருக்கு தான் முதல்ல முடிக்கணும். அதனால் மூத்தவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்குமிங்கும் பெண் பார்த்து வருகின்ற வேளையில் அவர் எந்த நாட்டுக்கு வருகிறார் தெரியுமா? அவர் சாலை வேலி வரும் பாரார்கள் ஒரு முகமா வேணும் என்று ஐயா பெண்மார்க்க வேணும் என்று அழகுடனே ஏகி வர
அதனால் பெண் பார்ப்பதற்கு எங்க வருகிறார்கள்? அதனால் அழகுடனே பெண் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனால் பெண் பார்க்க வேண்டும் என்று தாய் தந்தையர்கள் யாரை பார்க்க வருகிறார்கள் தெரியுமா? பழைய பேட்டு நன்னகரி நன்னகரி மயிலாபுரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சமுதாயத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வேலம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவை வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவளை மணமுடித்து அழகுடனே நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமாக வளர்ந்து வருகின்ற வேளையிலே மணமுடித்து 22வது நாளானது. ஆமா, அழகுடனே மணமுடித்து 22வது நாளிலே இந்த செம்பராநல்லூரில் வாழ்ந்து வருகிறார்கள் மன்னவனும் தெய்வீகமாக அழகுடனே வாழ்ந்து வருகின்ற வேளையிலே இந்த மூத்தவராக இருக்கிறாரே சுடலைமுத்து தேவரானவர். அவருடைய குலத்தொழில் என்ன தொழில் தெரியுமா? அழகான தொழில் அல்லவா? இருப்பவர்களிடம் இருந்து எடுத்து இல்லாத ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுப்பது வழக்கம் இல்லையா? நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை, அது எங்கே போய் சேர்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இவருடைய தொழிலானது களவானது செய்வது. சரி, இந்த களவு செய்யும் தொழிலானது எதற்காக செய்து வருகிறார்? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சரி அழகுடனே வளம் வர வேண்டும் அல்லவா? இல்லாதவர்களுக்கெல்லாம் இருப்பவரிடத்திலே இருந்து பொன்பொருளை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் இந்த அழகுடனே சுடலைமுத்து தேவரானவர்களுக்கு இல்லையா? இந்த சுடலைமுத்து தேவரானவர் அவர் மட்டுமா திருட போவார்? அவர் கூட சேர்ந்த 5 பேரை சேர்ந்திருக்காரு. ஆமா, இந்த 5 பேர்களும் சேர்ந்து நாளொரு மேனையும் திருடுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி அந்த 5 பேர்கள் யார் என்று சொன்னால் பூலம் நகரை சார்ந்த சுப்பையா தேவர் என்று சொல்லவரும், மஞ்சக்குளம் மாநகரை சார்ந்த திரவியம் தேவர் என்று சொல்லக்கூடியவரும், பட்டர்புரம் சொல்லுமுத்து தேவர் அவரும் தனுசக்குளம் என்று சொல்லக்கூடிய நன்னகரையிலே வாழ்ந்து வருகிறாரே மாசான தேவர். இந்த 4 பேரும் சுடலைமுத்து தேவரும் 5 பேர்களும் இரவோடு இரவாக செல்வது, அங்கே வருகின்ற செல்வந்தருடைய வண்டிகளை மறைத்து அங்கே வாழுகின்ற ஒரு மக்களிடத்திலே பொன்பொருளை அபகரித்து வந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் இல்லையா? இது அவருடைய குலத்தொழிலாக செய்து வருகிறார் சுடலைமுத்து தேவரானவர். அவர் மணமுடித்து 22வது நாள் தன்னிலே அப்போது வந்து பேசுகிறார். அண்ணன்மார்களே, சமயமார்களே, ஆனதோர் பிறவிகளே, பூலம் சுப்பையா தேவர் இடத்திலே சொல்கிறார், நாம் தொழிலுக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா, அதனால் தொழிலுக்கு செய்ய போக வேண்டும். நம்மளை நம்பி வாழ்ந்து வருகின்ற ஏழை வாழை மக்களை எல்லாம் நாம் காக்க வேண்டும் அல்லவா? நாம் இன்பம் தான் பெரிதென்று வாழ்ந்துவிடக் கூடாது. அதனால ஐயா சுப்பையா தேவர் அவரே, நாளை தினமதிலே நாம் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று அழகுடனே சொல்லும் போது உடனே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த 4 பேர்களும்
அந்த வார்த்தை தானே காதிலே கேட்டு இந்த 4 பேர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் திருடை செல்ல வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருப்பதை அறிந்தாள் மனைவியான வெள்ளையவாள் பெண்கொடியானவள். அப்போது மன்னவனை வரவழைத்து பேசுகிறார். ஐயா, இது நாள் இதுவரையிலும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் கொள்ளை செய்வதும் கொலை செய்வதுமாக இருந்தீர்கள். ஆனால் உங்களை நம்பி நான் வந்துவிட்டேன் ஐயா. அதனால் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்ல அந்த வார்த்தை தன்னை காதிலே கேட்டார் இந்த சுடலைமுத்து தேவரானவர். அம்மா, நாம் பிறந்த குலம் என்ன குலம்? தேவர் குலம், மரவர் குலம் அல்லவா? பாண்டியமாறு சமுதாயத்தில் பிறந்து கொண்டு இத்தகைய செயலை நாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு வீரமாகுமா? அதனால் அம்மா, நான் சொல்வதை கேளடி என்று அவன் அறுதலை தேறுதலை தேறுதலை